ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு கூட்டு. இது கொஞ்சம் வதக்கிட்டு பார்க்கலாம். பாருங்க, தாளிச்சு உள்ள கொட்டிட்டேங்க நான். அவ்வளோதான், சிம்பிளான கூட்டு ரெடி. இதில் வந்து கொஞ்சோண்டி நான் போடுவேன், நீங்கள் அதை போடுவீங்கன்னு எனக்கு தெரியல, பட் போடுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். என்னது பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, மல்லி இலைங்க போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் பாருங்க, எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து வேறு எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அடிஷனல் வேறு ஏதாவது மசாலா வந்து எனக்கு இதில் போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டு வந்து எப்படி பண்ணுவீங்கிறத சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து சூப்பரான ஒரு சௌ கூட்டை வந்து நான் ரெடி பண்ணிக்கேங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆச்சு. ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு கூட்டுங்க, செம்மையாக இருக்குல்ல? பருப்பு கூட்டு கூட நான் வந்து சேனக்கிழங்கு புளிக்குழம்பு வித் வடகம் வித் என்னோட சௌ கூட்டு வச்சு நான் இன்னைக்கு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் உங்கள் சௌ கூட்டு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.